ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். திருப்பூர் சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். அந்தி நிற தொந்தி வயிற்று துகர துந்தமத தந்திமுக தெந்தை மலர்த்தால் சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியன் ராகு கேது கடவுளர் பாதம் போற்றி. வருகிற திங்கட்கிழமை விடியற்காலை 3:21 சூரிய உதயாதி 53:20 நாளிகைக்கு கும்பலக்கணம் மகர நவாம்சத்தில் விசுவா வசுவருடம் பிறக்கின்றது. சூரியன் ராஜாவாக வருகிறார். இந்த வருடத்து தேவதை விஸ்வாநரன் அக்னி. விசுவாசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசுமாடு ஆடும் பலிக்கும், சிசுநாசம் மற்றையரே வாழ்வார்கள், மாதவங்கண் மீறுமே உற்றுலகிலா மழையுண்டு. வேளாண்மை மேலோங்கும், பசுக்களும் காளை மாடுகளும் விருத்தி அடையும், குழந்தைகள் நாசம் நிகழும், உலகில் நல்ல மழை உண்டு, பகைவர் கை ஓங்கும், நன்மைகளும் தீமைகளும் கலந்து விளங்கும். நானே கும்பராசியை பத்தி பேச வந்திருக்கேன். கும்பம் என்றாலே கோபுரம் தாங்க, பொற்கலசம். அதுல ரகசியமும் இருக்கும். இனி உங்களுக்கு ஜாக்பாட் தான். லக்னாதிபதியே சனி பகவான் என்பதனால ஜென்மச்சனியிலிருந்து விடுபட்டு அடுத்து பாதச்சனி நடக்கிறது. முதியவர்களுக்கு உதவுதல், பாத யாத்திரை செல்பவங்களுக்கு உதவி செய்தல், அப்படி ஏதாச்சும் நம்ம உதவி செஞ்சோம்னாவே பாதச்சனி நமக்கு எதுவும் செல்லாது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான கும்பராசியில உள்ளவங்க நேர்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கடும் உழைப்பாளிகள். 2ஆம் வீடான குரு பகவான் வீட்டில் இவர் இருக்கிறதுனால பொருளாதாரம் மேன்மையடையும். வீடு, வண்டி, வாகனம், சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. வாக்கு சாதுரியம் உண்டு. பேச்சினால வருமானம் உண்டு. அதே நேரம் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை. எக்கு தப்பா வாக்கு கொடுத்து மாட்டிக்க கூடாது. தாயார் உடல்நிலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அடுத்தடுத்து வர்ற கிரகங்கள் பயிற்சினால உங்களுக்கு அடுத்து நல்ல மாறுதல்கள் ஏற்படும். நல்ல வளர்ச்சி அடையும். சொந்தமா பிசினஸ் செய்யறவங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் தடை தாமதம் ஏற்படும். பின்னாடி முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைத்து நல்ல பொருளாதார மேன்மைக்கு வருவீங்க. ஏன்னா லக்னாதிபதியும் சனி பகவான் உங்களுக்கு விரையாதிபதியும் சனி பகவானே ஆகிறாரு. வேலைக்கு செல்பவங்க எல்லாருக்கும் இப்ப பதவி உயர்வு கிடைக்கும், பண உயர்வு. வீட்டுல சக ஊழியர்களோட நீங்க அரவணைப்பா செயல்பட்டீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கும். பெண்களுக்கு இப்ப 5 வருடமா உங்களுக்கு இருந்த மன அழுத்தம் எல்லாம் குறைந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடும் நேரம் இது. வேலை செய்யற இடத்துல உங்களை நல்லா புரிஞ்சுக்குவாங்க, நல்ல பெயர் கிடைக்கும். இந்த வருடத்துல உங்களுக்கு நகை வாங்கு யோகம் இருக்குது. குடும்ப விஷயத்த அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அதுவே நாளைக்கு பிரச்சனையா வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப 2.5 வருடமா ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த மாணவர்களுக்கெல்லாம் இப்ப நல்லா இருக்கும். நீங்க பரீட்சை எழுதுனதுக்கெல்லாம் நல்ல மதிப்பெண் மார்க் வரும். நீங்க எந்த காலேஜ்ல இடம் கேட்குறீங்களோ, சீட்டு கேட்குறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கும். மறுபடியும் இப்ப கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத போற உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா உழைப்பை செலுத்தினீங்கன்னா அதுலயும் நீங்க வெற்றி அடைவீங்க. திருமணம் ஆகாம வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வருஷம் கண்டிப்பா திருமணம் நடக்கும். செகண்ட் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுவும் கைகூடி வரும். திருமணம் ஆன பிறகு 2ஆம் இடத்துல உங்களுக்கு சுக்கிரன் உச்சமடைவதால் கல்யாணம் ஆன பிறகு மனைவி வந்த பிறகு உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்கும். பசு மாடு வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் பால் வியாபாரம்லாம் நல்லா இருக்கும். விவசாயம் நல்ல மேன்மையா இருக்கும். மார்பிள், இரும்பு சம்பந்தமான தொழில், டெக்ஸ்டைல் பிசினஸ், நகை, வெள்ளி வியாபாரம், தையல் மிஷினு, ரியல் எஸ்டேட் பண்றவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் நன்றா இருக்குது. சொன்ன பேச்சு படிக்காம இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விநாயகர் கோவில்ல போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார வச்சிருந்தீங்கன்னா அவங்க நல்லா படிப்பாங்க. அபிராமி அந்தாதியில வர்ற 59வது பாடலை குழந்தைகளை படிக்க சொல்லுங்க. அப்படி குழந்தைகள் படிக்கலைன்னா நீங்க படிங்க. அந்த பாடலை படிக்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா வருவாங்க, சொன்ன பேச்சு கேட்பாங்க. தொலைதூர பயணம்லாம் மேற்கொள்ளும் போது விநாயகருக்கு ஒரு செதறுகாய் உடைச்சிட்டு கிளம்புனீங்கன்னா நல்லபடியா போயிட்டு வந்துடலாம். கும்பராசிக்காரவங்க வாரத்துல ஒரு நாள் தன்னோட காலணிகளை தன் கையாலே கழுவி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், அந்த மேன்மை அடையும். வருடத்துல ஒரு நாள் ஆறு, கடல், ஏரி, குளம் அதுல குளிச்சுட்டு வந்தோம்னா நம்மளோட தோஷங்கள் நீங்கி நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம். மலை கோயில்லாம் போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் மனசு அமைதியாகி ரிலாக்ஸ் ஆகி எந்த முடிவும் எடுக்கிறத திடமா தெளிவான முடிவு எடுப்பீங்க. முதல்ல கொஞ்சம் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா சளி பிரச்சனை, சளி தொல்லை, சைனஸ் ப்ராப்ளம், மூட்டு வலி, கால் வலி இதெல்லாம் வரும். இதுக்கு நீங்க மருத்துவரை அணுகி சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து விடுபட்டு வரலாம். ஆனா எதுக்கும் பயப்படக்கூடாது, தைரியக்காரவங்க நீங்க. குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம்.
குலத்தை காக்கிற தெய்வம் குலதெய்வ வழிபாடு. அடுத்து கும்பராசி நேயர்கள் எல்லாருமே குச்சனூர் சனி பகவானுக்கு சென்று ஒரு வாட்டி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி 2 நெய் தீபம் போடுங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு போய் எள்ளு கலந்த தீபம் போட்டு வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில வெற்றி. ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. பெரியவா திருப்பாதம் சரணம். என் பேர் மகாலட்சுமி. என் ஃபோன் நம்பர் 98 650 72 830. எனக்கு பேச வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். வாழ்க வளமுடன்.